ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பிக்சரு. இங்கே பாருங்க, ஒரு கிண்ணத்தில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனியன் வந்து 2 பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் பச்சை மிளகாய். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு சின்ன துண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து தேவையான அளவுக்கு வாசனைக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டு ரத்தம் வந்து ரெடி பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கோம். இதில் வந்து மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நல்லா கரைச்சி வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு ரத்தம் நல்லா ஒரு பதத்துக்கு வரும். இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு கடாயை வச்சு 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நான் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்மெல்லு போனால் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பொடி சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை எடுத்து கடாயில் ஊற்றி நல்லா கலருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரிட்டே இருங்க. ஸ்லோவில் கூட வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கலருங்க. நல்லா கலரிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 1/4 ஹவர் கலரி தான் ஆகணும். விடாமல் கலர்னிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். நல்லா பிளாக்காக நல்லா வெந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்படியே தான் செய்யணும். சரிங்களா? பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதாங்க, செம்மையாக ரெடி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.